நடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் ஸ்வேதா வந்து ஒரு அலைன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி டைவர்ஸ் ஆன பொண்ணு, மனோஜுக்கு தான் நல்ல பணக்கார பொண்ணு, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அப்போ இப்படி டிவைஸ் ஆன பொண்ணு தான் எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து யோசிப்பார். அதுக்கப்புறம் அவங்க பணக்காரங்களான்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாம் அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க, வெல் செட்டிலாக இருக்காங்க, ஏரோப்ளேன் கூட இருக்குன்னு சொன்ன உடனே வாயை பொழந்துருவாங்க. என் பையன் வந்து ராஜ வாழ்க்கை வாழ போகிறோம், சீக்கிரம் அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மீனா இருக்காங்களா, அவங்க வந்து ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. இப்படி மனோஜுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை கூட அவங்க வீட்டோட மாமியாராக கூட போய் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஸ்ருதியோட பேரில் வந்து ஒரு போஸ்ட் வரும். அதை பார்த்தா அது நீத்து வந்து இன்விடேஷன் அனுப்பிச்சி விட்டுருப்பாங்க. செம கடுப்பாயிருவாங்க. நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போக வேண்டாம், அன்னைக்கு நீங்களும் ரவியும் வந்து வேறு இடத்துக்கு போய் இருங்க, நிம்மதியாக 2 நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுப்பாங்க மீனா. ரவிக்கு இது எதுவுமே தெரியாது. அவர் நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆமாம் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மீனா வந்து அவங்க வந்து நான் போய் தேர்தலில் போட்டியிடணும்ல, அதுக்கான வேலைகளெல்லாம் பார்ப்பாங்க. சிந்தாமணி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களா, மீனா தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து சிந்தாமணி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து மேலதளத்தோட செம்ம டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.